ஹாய் மக்களே! இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோன்னா, நம்மளோட குட்டி தோட்டம் தான். காலையில தூங்கி எந்திரிச்சோனே என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்கிறதே பெரிய டாஸ்க்கா இருக்குங்க. அதனால தோட்டத்துக்குள்ள ஏதாவது காய் இருக்குமான்னு பார்த்தேன். நான் நெனச்ச மாரியே ஏதோ பைத்தங்காய் இருக்குதுங்க. பைத்தங்காய் இருந்தது. அது எல்லாத்தையும் சரி ஓகே பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முள்ள அப்படியே தூக்கு கலக்கத்திலேயே போய் நம்ம பைத்தங்காவ அறுவடை பண்ணுனேன். கொஞ்சம் ஒரு செடி, அது ஒரு 10 செடியாட்ட போட்டிருந்தேன். அதெல்லாம் இருந்துச்சுங்க. ஒவ்வொன்றா கட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தேன் பீர்க்கங்காயும் இருந்தது. பைத்தங்காய் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பீர்க்கங்காவும் இருந்தது. சரி இதையும் அதையும் பைத்தங்காவை பொரியல் பண்ணிவிட்டு, பீர்க்கங்காயை அப்படி ஒரு மாதிரி கடையல் மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கேன். என் பையனுக்கு கடையல்னால் ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சொல்கிறது, கிரேவியாக பண்ணுவேன். ரொம்ப குழம்பாவும் இல்லாமல் ஒரு பொரியலாகவும் இல்லாமல் அது ஒரு மாதிரி கிரேவி. அதை அடுத்தது பார்ப்போம். முதல்ல நம்ம பைத்தங்காவை அறுவடை பண்ணுவோம். அந்த வேலையை கொஞ்சம் முடிச்சிடுவோம். எனக்கு காய் அறுவடை பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். எங்களோட கேமராமேன் வேறு என்னையும் சுற்றி சுற்றி வளைச்சி எடுக்கிறான். என் பையன் தாங்க என்னோடய கேமராமேன். அவன் ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி எடுக்கிறான். இருந்தாலும் எடுத்துருவான் ஓரளவுக்கு. அவன் தான் எனக்கு அந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்குறது. அந்த காயை அறுவடை பண்ணி அந்த கத்திரிக்கோல் வேறு ரொம்ப ஷார்ப்புங்க. இங்கே பாருங்களேன், இந்த கீரை பாருங்கள், இதெல்லாம் விதைக்கி விட்ருக்கேன். நம்ம இதிலேருந்து அப்படியே அறுவடை பண்ணிக்கலாம். நம்ம கீரை விதைக்கி விட்டுட்டோம்னா நம்ம மறுபடியும் விதைக்கணும்லாம் இல்லை. அப்படியே அதுவே கொட்டி கொட்டி விதை வந்து மறுபடியும் நமக்கு ஒரு டைம் விதைச்சிட்டா போதும், அதுலேருந்து வந்துடும். இதோ இன்றைக்கி இவ்வளோ பைத்தங்காய் கிடச்சிருக்கு. இதை பொரியல் பண்ணிடுவோம். ரசம் கொஞ்சம் வச்சுட்டு பொரியல் பண்ணிடுவோம். அடுத்தது நம்ம குழம்பு வேலை தான். டக்கு டக்கு டக்குன்னு எண்ணெய் ஊற்றி அது ஒரு மாதிரி கடையல் மாதிரி பண்ணணும். அது எப்படின்னு சொல்லி காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இது பண்ணேன். ஒன்றும் இல்லை, அப்படியே வெங்காயம் மிளகா தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு காயை போட்டு அந்த கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு வதக்கினோடனே காயை அப்படியே உள்ளே போட்டுறணும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே காயை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் எப்பயும் போல தாங்க கொஞ்சம் அந்த எண்ணெய் பதத்திலே வதங்கணுங்க. வதங்கினோடனே நம்ம இந்த பதத்துக்கு வரணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், சாம்பார் பொடி எல்லாம் போட்டு டக்கு 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 டக்குன்னு வதக்கின உடனே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக தண்ணி ஊற்றணும். நல்லா வதங்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் பேஸ்ட் பதத்தில் வரும். இது தாங்க பதம். அவ்வளோதாங்க. கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி சொதன்னு இருக்கும். பார்த்தோன்னே தெரியும்ல, எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கொஞ்சமாக சாப்பாடு போட்டு நம்ம இந்த குழம்பு கொஞ்சமாக போட்டு நம்ம சாப்பிட்ற டேஸ்ட்டே இருக்குல்லைங்க, அது வேறு லெவலில் இருக்கும். என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த வாசத்தை பார்த்தோன்னே உடனே அம்மா பசிக்குதுமா அப்படின்னா, சரி ஓகே இருடா தம்பி அப்படின்னு சொல்லி சாப்பாடை போட்டு அப்படியே ஒரு பிசைஞ்சு ஒரு சூடுங்க தாங்க முடியலைங்க. அப்படியே கடன்னு பிசைஞ்சு அவனுக்கு ஒரு வாய் கொடுத்ததுக்கப்புறம் தான் என் பையனுக்கு மனசு அடைச்சிது. அப்படியே பார்க்கும் போதே ஒரு மாதிரி கலராக இருக்கு இல்லைங்க. ஆமாம், அப்படியே செம்ம டேஸ்ட்டுங்க. அப்படியே நம்ம தோட்டத்திலே விளைஞ்சி அந்த காயை அறுவடை பண்ணி அதை சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கு இல்லைங்க, அது தாங்க அல்டிமேட். செம்ம டேஸ்ட்டுங்க. கடையில் வாங்கி சாப்பிட்றதோட நம்ம வீட்டில் விளைஞ்ச காய் சாப்பிட்றதாங்க ஒரு டேஸ்ட்டு. ஓகே, எல்லாருமே காயை நம்ம வீட்டிலே விளைய வச்சு முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீட்டிலே விளைய வச்ச காய் சாப்பிடுங்க. ஓகே, நன்றி.